ஒருவேளை இந்த படம் தமிழ்ல வந்துருந்துச்சுன்னா, தமிழ்ல வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும், படம் நம்ம ப்ராப்பரா ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே நம்ம ப்ராப்பரா ரிசீவ் பண்ண ரெடியா இருந்தாலும், அப்படி எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்க தயாரா இருந்தாலும், ஹீரோ ஒத்துக்கிட மாட்டாங்க. ஹீரோ ஒத்துக்கிட்டாலும் புரொடக்ஷன் சைடு ஒத்துக்கிட மாட்டாங்க. புரொடக்ஷன் சைடு ஒத்துக்கிட்டு ஹீரோலாம் இருந்தாலும், "என்னடா படம் இது?" அப்படின்னு நம்ம போயிடுவோம். "என்ன ஏஜிஎஸ் பேசிட்டு இருக்க? எத பத்தி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன். நண்பர்களே, ஒரு நல்ல ஃபீல் குட்டான படம் பார்த்தேன். அதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹிருதயபூர்வம். ரீசெண்டா மோகன்லால் நடிப்புல வெளியிருந்த படம். சத்யன் அந்திகார். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடியும் அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் நான் பார்த்தேன். இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம லாலேட்டன் மோகன்லால் நடிச்சிருக்காரு. அதனால இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் இப்போ இல்லை, தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்பவே பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கலான்னு தியேட்டர் வாசலுக்கும் போயிட்டேன். பட் சில காரணங்களால அந்த படம் பார்க்க முடியல. இப்போ ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. அப்போ தான் பார்த்தேன். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ட்ரை பண்ணலாம். படம் தமிழ்லையும் இருக்குங்க. நான் எந்த 2 பேருக்காக இந்த படம் பார்த்தனோ, அவங்க 2 பேருமே அவங்களோட ஒர்க்னால என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். லாலேட்டனையும் டேரக்டரையும் தான் சொல்கிறேன். நம்ம சில பேரை பார்த்து, "என்னடா இவளுக்கு இவ்வளோ வயசாச்சா? பார்த்தா அப்படி தெரியலையே" அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில் கண்டிப்பாக மோகன்லால் பெரும் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் செம்ம சார்மிங்கா இருக்காரு. அவரை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. இன்னொரு டைம் போய் வயசை வெரிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. செம்மையா பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ஃபுல்லா. மோகன்லாலோட கியூட்னஸ், அப்புறம் அவரோட சார்மிங்கான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் ஹியூமரஸ் கலந்த சின்ன சின்ன ஃபைட் சீக்வன்ஸ், இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு ஃபீல் குட்டான படமா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சத்யன். ஹிருதயபூர்வமா அது ஒரு ஃபீல் குட் படம்பா அப்படின்னு ஒன்லைன்ல நம்மளால சொல்லிட்டு போக முடியாது. அது ஃபீல் குட்டை தாண்டி நல்ல ஒரு சோல்ஃபுல்லா நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல வர சின்ன சின்ன டயலாக்ஸா இருக்கட்டும், அது வந்து நம்மள ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி யோசிக்க வைக்குது. அது நம்மள ரசிக்க வைக்குது. ச்சே, நல்லா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ் படத்துல அங்கங்க வச்சிருக்காங்க. டயலாக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு பாட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாட்டு அது நான் லாஸ்ட்ல வரேன். மோகன்லால் கூட சேர்ந்து இந்த படத்துல மாளவிகா மோகனன் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சங்கீதா அவங்களும் நடிச்சிருக்காங்க. யாரும் ஞாபகம் இருக்கா? தளபதி கூட சேர்ந்து பூவே உனக்காகல நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான். பார்த்த உடனே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காவே இருந்துச்சு. இன்னும் அந்த காம்னஸ் அவங்க மூஞ்சில அப்படியே இருக்கு. அப்புறம் இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்க நடிச்சிருக்காங்க. யாருன்னா சங்கீத். அது நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு தெரியல. மலையாள படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரும் இந்த படத்துல சூப்பரா ரோல் பண்ணியிருக்காரு. மோகன்லால் கூட சேர்ந்து இவருக்கு இந்த ரோல் கிடைச்சதுக்கு கண்டிப்பா ஹி டிசர்வ் இட். நல்லா ரோல ப்ளே பண்ணியிருக்காரு. மோகன்லாலுக்கு ஈக்குவலா ஃப்ரேம் வந்து கவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போக இன்னும் 2, 3 ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் அப்படியே ஒருத்தங்களா இன்ட்ரோ குடுக்கும்போது, "ஏய் எப்புட்றா?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த மாரி சர்ப்ரைஸான ரோல்ஸ் 2, 3ன்னா வந்துட்டு போகும். படத்தோட கதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, "என்னடா இது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே! இந்த மாரி தமிழ் படங்களே வந்திருக்கே!" அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து படத்த எப்படி கொண்டு போறாங்க, அதுதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தோட அடாப்ட் ஆகி படத்துக்குள்ள போணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை வேணும். இந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் படங்கள் ஏதாவது எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு, அவரோட ட்ராக்குக்கு வந்து அடாப்ட் ஆயிருவீங்க. "ஓ! இவரு படமா? இது இப்படிதான்ப்பா இருக்கும்" அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஞான் பிரகாஷன், ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பாரு. அது ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கறதுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. "என்ன இந்த படம் பார்க்க வந்தா அந்த படத்த பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு" கேட்டீங்கன்னா, அந்த படம் நல்லாருக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த படத்துக்கே வருவோம். இந்த படம் அப்படியே கொஞ்சம் இப்படியே தான் போகும். இப்படியேனா வந்து அது ஸ்லோ பேஸ்டு கிடையாது. இந்த ஸ்லோ பேஸ்டுன்ற ஒரு வேர்ட வந்து எனக்கு எப்படி எக்ஸாக்ட்டா யூஸ் பண்றதுன்னு தெரியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர்ட அவாய்ட் பண்ணுவேன். நம்ம எத வச்சு ஒரு படம் ஸ்லோவா போகுது அப்படின்றத முடிவு பண்றோம்? சரி விடுங்க. படம் ஃபாஸ்ட்டா விறுவிறுன்னு போகுதுப்பா அப்படின்றத எதெல்லாம் வச்சு முடிவு பண்றோம்னா, அதுக்கு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஹீரோ இன்ட்ரோ வந்து அப்படியே ஸ்லோமோ போட்டு ஒரு மாஸா பிஜிஎம் போட்டு ஹீரோ இன்ட்ரோ வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சாங் வச்சு, அப்புறம் அப்படியே தியேட்டரே தெரிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் வச்சு, அதுக்கப்புறம் கதைய அப்படி இப்படி மேல கீழ இறக்கி இறக்கி மாரி ஐட்டம் சாங்லாம் வச்சு மொத்தமா ஒரு பேக்டா வரும்போது, அந்த படத்தோட கதை ஸ்லோவா இருந்தாலுமே, அந்த படத்துல கதையே இல்லைனாலுமே நமக்கு என்ன தோணும்? அப்பா ஒரு ஃபுல்ஃபில்டான மூவிப்பா இது. படம் நல்லா விறுவிறுன்னு போச்சு அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்ப வந்து ஹீரோக்கு வந்து ஸ்லோமோ பிஜிஎம் போட்டு எந்த ஒரு இதுவும் இல்ல, இன்ட்ரோ இல்ல, ஒரு ஐட்டம் சாங் இல்ல, ஃபைட் சீன்ஸ் இல்ல, அப்புறம் வேற எதுவும் பிளட் ஷீட் இல்ல. இதெல்லாம் இல்லனாலே, படம் என்னப்பா ஸ்லோவா போகுது அப்படின்ற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். அதனாலேயே நம்ம நெறைய பேர் அப்படியே படம் ஸ்லோவா போகுதுங்க அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். அதனால எனக்கு வந்து அத சொல்லவே தோண மாட்டேங்குது. ஒரு படம் அப்படியே இப்படியே போனாலும், அது வந்து ஸ்லோ பேஸ்டுன்னு சொல்ல தோண மாட்டேங்குது. பட் மத்தவங்க கிட்ட கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து, ஆமாப்பா இது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டு அப்படின்னு சொல்லிருவேன்.
அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த படமும் அப்படிதான். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும் படம் பார்க்குறதுக்கு. படம் ஸ்லோவா போகுமான்னு கேட்டா, அது எனக்கு தெரியல படம் ஸ்லோவா போகுது. ஆனா அது அப்படியே மெதுவா அப்படியே அழகா கொண்டு போயிருப்பாங்க. இத நான் ஏன் இவ்வளோ விவரிச்சு சொல்றேன்னா, மெய்யழகனையே பார்த்துட்டு, என்னப்பா இது ஆடியோ பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அ அவங்ககிட்டலாம் போய் இந்த படம் போய் காமிச்சா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம்லாம் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைரக்டரோட இந்த படம் மட்டும் ஃபீல் குட் படமா இருக்காது. சொன்னேன்ல ப்ரீவியஸ் படங்களும் வந்து நல்ல ஃபீல் குட் படமா தான் இருக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன்ல, தமிழ்ல இந்த மாரி படம் வந்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண ரெடியா இருந்தாலும் ஹீரோ சைடு ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோ சைடு ஒத்துக்கிட்டாலும் புரொடக்ஷன் சைடு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். இந்த மாரி ஃபாஸ்ட் பேஸ்டா இல்லாம இருக்கிறது, ஐட்டம் சாங் இல்லாம இருக்கிறது, ஃபைட் சீன்ஸ் இல்லாம, ஹீரோவோட ஸ்லோமோ போட்டு பிஜிஎம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தா கமர்ஷியலா பிசினஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தமிழ்ல இப்படி எடுக்க முடியாது. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ்டா ஒரு லோ பட்ஜெட்ல ஃபைட் சீன்ஸ் இல்லாம, ஸ்லோமோ பிஜிஎம் இல்லாம, அனிருத் இல்லாம, ஐட்டம் சாங்ஸ் இல்லாம, ஒரு மாசான எலிமெண்ட் டைலாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நார்மலா இப்படி ஒரு ஃபீல் குட் மூவி எடுக்க முடியுமா? எடுத்தா கண்டிப்பா அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஃபேன்ஸ் சில பேர் ரிசீவ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கலாம் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்கலாம் ரிசீவ் பண்ணா மட்டும் படம் ஓடாது, பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் அடிக்காது, பிசினஸ் படி ஒர்க் ஆகாது. அதனாலேயே யாருமே அந்த மாதிரி படங்கள் வந்து இங்க பிரிஃபர் பண்றதில்ல. ஆனா இந்த வகையில நான் மோலிவுட்ட பாராட்டியே தீருவேன்ப்பா. நீங்க மோகன்லாலா இருக்கட்டும், மம்முக்காவா இருக்கட்டும், மம்முக்காலாம் ஒரு என்ன எப்படி படத்த சூஸ் பண்றாருன்னே தெரியல. நம்ம சேனல்ல கூட லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் பாருங்களேன், டயர் 1ல இருக்க ஆக்டர் அப்படியே இறங்கி வந்து இந்த மாரி படங்கள்லாம் நடிச்சுட்டு போவாரு அப்படின்னா, நம்ப முடியுதா? இப்போ லாலேட்டனே எடுத்துக்கோங்க. இப்போ ஹிருதயபூர்வம் பண்ணியிருக்காரா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெருசா பிரம்மாண்டமா ஒரு பண்ணியிருப்பாரு. அடுத்த ஒரு படம் பிரம்மாண்டமா வருது. அப்படி அப்படியே கீழ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு படம். இப்படியே அவங்க மிக்ஸ் ஆயி ஆடியன்ஸோட பல்ஸ்க்கு ஏத்த மாரி, இதுக்கு ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ்க்கு இப்படி ஒரு படம் குடுக்கலாம். அப்படின்னு மாத்தி மாத்தி பண்றாங்க. ஆனா நம்ம கோலிவுட்ல வந்து அப்படி பண்றதில்ல. அது என்ன சொல்றது? பண்ணவும் முடியாது. நான் சொல்றேன்ல. நம்ம ஆடியன்ஸ் மேலயும் தப்பு இருக்கு. அவங்க ப்ராப்பரா ரிசீவ் பண்ணிப்பாங்களான்னும் தெரியல. இப்போ சில படங்கள் சரி வேணாம். அது வேற ஒரு டாபிக். நம்ம வேற ஒரு இதுல பேசுவோம். படம் நல்லா ஃபீல் குட்டா இருக்கு. லைட்டா காமா, சோல்ஃபுல்லா இருக்கு. டயலாக்ஸ் நல்லா இருக்கு. காமெடியும் அங்கங்கலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி மியூசிக் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோலிவுட்ல வந்து சில மியூசிக் டைரக்டர்ஸ அப்படியே தண்ணி தெளிச்சு தள்ளி விட்டோம். அவங்க நல்லா மியூசிக் போடல அப்படின்றதுக்காக இல்ல. நல்லா மியூசிக் போடுறது இங்க ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு இவரே புடிச்சு இழுத்து இப்ப கூட வேற ஒருத்தங்க பேர் சொல்லி அவங்களே புடிச்சு இழுத்து அடுத்தடுத்த படங்கள்லாம் கமிட் ஆகி போயிட்டு இருக்காரு. அவங்கலாம் கமிட் பண்ணுங்க. வேணாம் சொல்லல. இன்னும் படங்கள்லாம் குடுங்க. நல்லா தான் பண்றாங்க. அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஆனா, அவங்கலாம் புடிச்சு உள்ள போடுற நேரத்துல பின்னால ஒரு 10 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களோட கேப்பபிள வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நெறைய படத்துல. ஆனா, அவங்கள வந்து ஏன் நம்ம ஒரு ஆப்ஷனலா கூட பார்க்காம டக்குன்னு கூப்பிடுறா அவங்கள அப்படின்னு அவங்கள தூக்கி உள்ள போடுறோம்னு தான் தெரியல. அந்த மாரி நம்ம கோலிவுட்னால கொஞ்சம் கண்டுக்காம விடப்பட்டவர் தான் ஜஸ்டின் பிரபாகரன். ஒண்ணும் இல்ல. கூகுள்ல போயிட்டு ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு அடிச்சு, அவர் எந்தெந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. கண்டிப்பா எல்லா படத்திலும் ஏதாவது ஒரு ஃபேவரைட் சாங் உங்களோட பிளேலிஸ்ட்ல நீங்க வச்சிருப்பீங்க. அந்த மாரி மியூசிக் டைரக்டர் அவரு. அவர் வந்து அவருக்கு கிடைச்ச சான்ஸ சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்ஸ் எல்லாமே சொன்னேன்ல, ஃபீல் குட்டான மூவிக்கு வந்து ரொம்ப போட்டு புஷ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. தேவையான இடத்துல வைக்கணும், தேவையான இடத்துல அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணணும் ஆடியன்ஸ. அது வந்து இங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பாட்டுமே நல்லா இருந்துச்சுங்க. அது என்ன சொல்றது, இப்பலாம் நல்ல பாட்டுப்பா அப்படின்னு ஒருத்தங்களுக்கு தெரியணும்னாலே, அது வந்து ரீல்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போனா தான் வந்து அது நல்ல பாட்டுன்னு நம்மள சில பேர் ஒத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லாம, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அத சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா காம் டவுனா இருக்கு. நீங்க சும்மா டிராவல் பண்ணும்போதோ, இல்ல ஒரு காமான மனநிலையில இருக்கும்போது, இந்த மாரி படத்துல இருக்க பாட்டெல்லாம் ஒவ்வொன்னா போட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு பிடிக்கும். அந்த மாரி ஆல்பம இங்க செட் பண்ணியிருக்காரு ஜஸ்டின் பிரபாகரன். உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஹிருதயபூர்வம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. மலையாளத்துல, தமிழ்லயும் இருக்கு. வேணா பார்க்கலாம். ஃபீல் குட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தெரியும். அ நீங்க அப்படியே ஒரு காமான மனநிலையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பார்க்கலாம். ஏதோ வேலைக்கு அவசரத்துக்கு நடுவுல வந்து ரொம்ப ஒரு அட்ஜான மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, "என்னடா இது?" அப்படின்ற மாரி மேபி தோணலாம். அதனால நல்லா ரிலாக்ஸா, கூலா உட்காந்துட்டு நீங்க ஃபேமிலியோட பார்க்குறனாலும் பார்க்கலாம். நல்ல ஒரு ரிலாக்ஸான, ஜாலியா ஒரு ஃபீல் குட்டான படம் இந்த ஹிருதயபூர்வம். இந்த மாரி ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருக்கேன். அத நீங்க மிஸ் பண்ணக்கூடாது பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கே தெரியும். இருந்தும் நான் சொல்றேன். நெறைய பேர் கேட்கவும் மாட்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.